சூப்பரா இருந்துச்சு. படம் 100 நாள் ஓடும். படம் சூப்பரா எங்களுக்கே தெரியும். அதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி தியேட்டர்ல பாத்தீங்களா? பார்த்தது இல்ல. நான் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி ஃபுல்லா பார்க்குறேன். எனக்கு செமையா இருந்துச்சு. செம ஃபீல். எல்லா சாங்கும் 2 to 2 புது 10 படங்கள் டைம்ஸ். வரும்போது தலைவரை பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? இது என்னதான் already இருந்தாலும் பார்த்திருக்கோம். தலைவர் இப்போ இந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தலைவர் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சுடா. எல்லா வைபும் செமையா இருந்துச்சு. உங்களுக்கு எந்த டயலாக் இந்த படத்துல இருந்து ரொம்ப பிடிக்கும்? என் வலி தனி வலி. எக்ஸ்பீரியன்ஸ். பயங்கரமா இருந்துச்சு. செம்ம மாஸ் மூமெண்ட்ஸா இருந்துச்சு. ஒரு ஒரு சீன்ஸோ மூமெண்ட் கிரியேட் பண்ணுச்சு எங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஒரு புது படம் தலைவரோட பாக்குறோம்னா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்து நிறைய புது ஆமா. சீன்ஸ் தான் பார்ப்போம். இது ஆல்ரெடி இந்த சீன்ஸ்லாம் நம்ம நிறைய வாட்டி பார்த்திருப்போம். சோ அது திரும்ப பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அடுத்து இதான்ப்பா வரும் அப்படின்ற மாதிரி அப்படி இல்ல. இது எப்போ வரப்போகுதா பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்து எப்போ வரும்னு யோசிக்கவே இல்லை. இதுக்கப்புறம் இந்த சீன் செம்மையா இருக்குமே, இதுக்கப்புறம் இந்த சீன் வருமே அப்படிதான் பார்த்துருந்தோம் தவிர வந்து இது எப்படி இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துருந்தோம். ஓகே, இந்த படத்துல வந்து உங்களுக்கு பிடிச்ச மாஸ் சீன் எந்த சீன்? ஆக்சுவலி எல்லா சீனும் மாஸ் சீன் தான். ரஜினிகாந்த் வர சீன் எல்லாமே மாஸ் சீன் தான். மோஸ்ட்லி தியேட்டர் எல்லாரும் என்ஜாய் பண்ணது வந்து அந்த ஊஞ்சல் சீனு, அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி சீனு, அப்புறம் எல்லா பாட்டும் பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். அவங்க டைலாக்ஸ் ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்ச டயலாக் இந்த படத்துல இருந்து ஏதாவது ஒரு எல்லா டைலாகும் ரஜினிகாந்த் பேசினாலே எங்களுக்கு பிடிக்கும். இல்ல, ஒரு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இது பர்சனலா ரொம்ப பிடிக்கும் அப்படினா அப்படியே உங்க ஸ்டைல்ல அத சொல்லிடுங்க. ஸ்டைலியா ஆமா. ஆஃப்கோர்ஸ் அந்த இந்த அதிகமாக ஆசைப்படுற பொம்பளையும் அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகம் கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாங்க சரித்திரமே கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் படமும் இருக்கு. தியேட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம். டிவிலேயே பார்த்து ரசிச்சு கொண்டாடின இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்க்குறோம். 90s கிட்டாக இருந்தாலும் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். செம்மையா இருந்துச்சு ப்ரோ. பாட்டு 2 வாட்டி ஒன்ஸ் மோர் போட்டாங்க. எது ஸ்டார்டிங் எம்பேர் படையப்பா ஒன்ஸ் மோர் போட்டாங்க முடிஞ்சதுமே. அப்புறம் பார்த்தா ஊஞ்சல் சீன் ஒன்ஸ் மோர் போட்டாங்க. செம்ம தெரியா இருந்தது. கத்தி தொண்டையே போயிடுச்சு. தலைவருக்கு நியூ மூவி எப்படி ரிலீஸ்க்கு வந்து கத்தின்னு இருக்குமோ அது மாதிரி நல்லா செலிப்ரேஷன் பண்ணோம் உள்ள. இவங்க எல்லாம் விஜய் ஃபேன்ஸ் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா பாருங்க ப்ரோ விஜய் யார் பண்றீங்க? யார் ஃபேன்? அஜித் ஃபேன். அஜித் ஃபேன். அஜித் ஃபேன். அஜித் ஃபேன். விஜய் ஃபேன்லாம் கிடையாது. ஓகே, ஒரு அஜித் ஃபேன் வந்து தலைவர் மூவி வந்து எப்படி ப்ரோ ரஜினி ஃபேனும் தான் ப்ரோ. இருந்தாலும் அஜித்தும் ரஜினி ரொம்ப பிடிக்கும். அஜித்தையும் பிடிக்கும். ஆனா ரஜினி தான் ரொம்ப பிடிக்கும். விஜய் பிடிக்காது? விஜய் சுத்தமா பிடிக்காது. இதான் ப்ரோ இப்படி சொல்றீங்க. நீ சொல்லுங்க படம் எப்படி இருந்தது? படம் சூப்பரா இருந்தது. விஜய் ஃபேனா? ஆமா விஜய் ஃபேன். விஜய் ஃபேனா வந்து தலைவர் மூவி எப்படி இருந்தது? இல்ல தலைவர் மூவி ஆக்சுவலி பிடிக்கும். படையப்பா தான் என்னோட ஃபேவரட் தலைவர்ல. நான் என்ஜாய் பண்ணேன் அவ்வளவுதான். விஜய் ஃபேனா இருந்தாலும் தலைவர் மூவிக்கு வந்து என்ஜாய் பண்ணோம். இப்போ நம்ம ஒருத்தருடைய ஃபேனா இருக்கும். இன்னொருத்தர் படம் வந்து இந்த மாதிரி நம்ம சுத்தி கத்திட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த வைப் எப்படி இருக்கு? இல்ல வைப் படம் ஃபுல்லா நாங்க அழ வச்சுனே இருந்தோம். ஐயோ என்னடா இதுன்னு அப்படி இல்ல என்ஜாய் பண்ணுவோம் அவ்வளவுதான். எங்க எந்த படம் வந்தாலும் நாங்க என்ஜாய் பண்ணுவோம். எப்படி இந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எப்படி இருந்தது? எல்லாமே நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்ச டயலாக் என்ன? ஏதாச்சும் இருக்கா? சொல்றீ. அப்படிலாம் இல்ல ப்ரோ. சரி, விஜய் டயலாக் சொல்லுங்க. ப்ரோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ. அதெல்லாம் வந்து அப்புறம் உங்க சேனல் ரிப்போர்ட் வச்சு விட்டுருவாங்க. அது வேறயா? சரி ரைட், ஓகே. உங்களுக்கு பிடிச்ச மாஸ்டர் டயலாக்? தலைவர்த்தி எல்லா டயலாகும் ப்ரோ. என் வழி தனி வழி, அப்புறம் அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வந்து சரித்திரமே கிடையாது. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. எல்லாமே தலைவர் பஞ்சு டயலாக் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி தான் துண்டு தவறணும். ஒரு வாட்டி தான் துண்டு தவறும். அப்புறம் இந்த அதே நாளில் வந்து இந்த கல்யாணம் நடக்காமல் போச்சு, படைய பம்புச்சு நின்று போச்சு. ஆல் டைலாக் தலைவர் பேசினாலே அது நம்மளுக்கு பிடிச்சது தான். தலைவர் வாக்கு, தலைவர் இந்த சிகரெட்டு சுற்றி போடுறது, ஷாலை தூக்கி போடுறது, ஊஞ்சல் சீன்லாம் ப்ரோ பிச்சு கிச்சு தேட்டரு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அவ்வளோலாம் தெரியாது. நான் சின்ன வயசுல கொஞ்சம் விவரம் தெரியும். அந்த 6 முதல் 60 வரை தான் ஃபர்ஸ்ட் அந்த படம் தான் நான் வந்துட்டு அர்த்தம் புரிஞ்சு பார்த்த படம். அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேக்ரவுண்ட்ல எல்லா படம் அபூர்வ ராகங்கள், போன ஒரு கேள்விக்குறி, அந்த மாதிரி யூடியூப்ல தேடி தேடி ரஜினி சார் படம் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படிதான் ஃபேன் ஆனது. இந்த படையப்பா என்ன ஸ்பெஷல்? இப்படி ஒரு ஃபீமேல் மேல் 2 பேருமே வந்துட்டு ஒரு ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அந்த மாதிரி ஒரு படம் வந்துட்டு இதுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இருக்க போறது இல்லை. ஸோ அதுதான் ஸ்பெஷல். தலைவரோட நிறைய படங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டா இருக்கும், மாஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வர படங்கள் வெறும் மாஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இல்ல இப்ப வந்துட்டு எமோஷன்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கு. அப்ப இருக்க எமோஷன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம KS ரவிக்குமார் படத்தெல்லாம் வந்து இப்ப பாக்குறோம் இல்லையா? அப்ப இருக்க அந்த எமோஷன்ஸ்லாம் வேற. இப்ப கூட மாயாண்டி குடும்பத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஓடும். ஸோ நம்ம எமோஷன்ஸ்லாம் வேற மாதிரி. இப்போ இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு அந்த மாதிரி எமோஷன்ஸ் இல்லை. அவங்களுக்கு லவ் என்ன தெரியல, ஃபீலிங்ஸ் என்ன தெரியல. ஸோ அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியல. அதனால தான் ஸ்டோரி. ஏன்னா ரஜினியோட மூவி வந்து KS ரவிக்குமாரோட காம்பினேஷன்ல வந்த மூவிஸ் எல்லாமே பயங்கர ஹிட்.
எல்லாமே ரீசன் என்னன்னா நம்ம ஸ்டோரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். கரெக்டாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸாக முடியும். நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹீரோ யூஸ் பண்ணும்போது செம்மையாக வரும். அப்போ ஸ்டோரியில் வந்து கொஞ்சம் மாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்டோரியை நம்ம இது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தலைவருக்காக மாஸ் சீன்ஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டோரியவே மாத்துற மாதிரிலாம் இப்போ நிறைய அந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து ஒர்த் ஆகாது. கலெக்ஷன்ஸ் மேபி வரும், பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஓகே போட்ட காசு எடுத்தாச்சு அப்படின்னு வருமே தவிர மனசில் வந்து நிற்க மாட்டேங்குது. சில மூவிஸ்லாம் இப்போ வந்த மூவிலாம் ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு ஹீரோயின் வர்றது, இந்த மாதிரிலாம் பண்ணா எதுக்கு இதெல்லாம் பண்ணவே வேணாம். இதெல்லாம் தலைவருக்கு எதுக்கு இதெல்லாம்? ஒழுங்கான ஒரு ஸ்டோரி இருந்ததுன்னா ஒரு அப்பா ஒரு பையன், அப்போ ஒரு அப்பா ஒரு பொண்ணு, இப்போ ஜெயிலர்லேயே அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்து இந்த படத்துல வந்து தலைவருக்கு நிகரா வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படி பார்க்குறீங்க, எப்படி இருக்கு? அது ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு பிரைம் ஹீரோ வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஐ மீன் அது ஈக்குவலாக ஒரு ஹீரோயின் வந்து இருக்காங்க. அவங்க அந்த டைமில் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்கள வந்து இவ்வளோ கொண்டு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிளைமேக்ஸ்லேயே வந்து அந்த அவங்களால மட்டும்தான் அந்த கிளைமேக்ஸ் தூக்கி கொடுத்துச்சு. அவங்களால மட்டும்தான் அந்த சக்ஸஸே இந்த மூவி. அவங்க பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த இது. அது வந்து அதை அலோவ் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு தூக்கி கொடுக்கறதுங்கிறதே பெரிய விஷயம். அது தலைவர் பண்ணதுனால தான் இந்த படம் வந்து ஹிட்டு. அதெல்லாம் அந்த ஹியூமனிட்டியும் காட்டுது. ஈக்குவலாக கரியரில் நீயும் வாழ நானும் வாழ்கிறேன், நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணேன். அவங்களும் ஒரே இண்டஸ்ட்ரி தானே, கிவ் அண்ட் டேக் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது வந்து பெரிய விஷயம். இப்போ வந்து எல்லாரும் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் அப்போவே தலைவர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, வாய்ப்பு எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச மாசான ஒரு சீனு, மாசான டைலாக், மாசா நீங்களே பேசுறீங்க. மாசான சீன் என்ன? மாசான சீன் அப்படின்னா ஆப்வியஸாக அந்த ஊஞ்சல் சீன் தான். அது எப்படின்னா அந்த 18 வருஷம்க்கு அப்புறமா வந்து அவங்க வந்து அந்த லவ்வரை வந்து பார்க்குறாங்க. 18 வருஷம்க்கு அப்புறமா. ஏன்னா அந்த ஃபோனில் அந்த அந்த கிஸ்ஸிங் அந்த அவங்க பொண்ணு கொடுக்குறது இவங்க வரும்போதே அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அந்த 18 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க அந்த லவ்வரை மீட் பண்ணும்போது அது இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே ஒரு அதில் வந்து என்னென்னா லவ் இருக்குமான்னு தெரியல, அந்த ஒரு வெறி, என்ன வேலைக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டல்ல அந்த மாதிரி ஒரு இது. அதெல்லாம் வந்து அந்த சீன், அந்த ஊஞ்சல் சீன் வந்து அடிச்சுக்கவே முடியாது. மாசான டைலாக். நான் வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகலை அப்படின்ட்டு ஒரு மாதிரி இப்படி பண்ணுவாங்க. கிரு 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 அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த டைலாக் வந்து ஆசம் ஜி. தலைவரே இருந்தாலுமே ஏன்னா வந்து இந்த மாதிரி படம் முடிச்சு வெளியே வரும்போதே ரிவ்யூஸ் கேட்குறீங்க. அவங்களுக்கு அது அந்த ஜென்சி கிட்ஸ்க்கு இந்த மாதிரி எமோஷன்ஸ் பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது ரிவ்யூ போட்டாங்கன்னா அது ஹிட் ஆகாம போகுது. அதுக்கப்புறம் நம்ம உள்ள வரும்போது அது அந்த மாதிரி ஹிட் ஆகாம போகுது. நிறைய வாட்டி டிவில பார்த்திருந்தாலும் அடுத்த சீன் இதுதான் ஆமா. நமக்கு தெரியும். ஆமா. இருந்தும் வந்து இந்த தியேட்டர்ல பார்க்கும்போது, ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அதுக்கு அப்படி பார்க்கணுன்றதுக்காக தானே இப்படி வந்து டிக்கெட் புக் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கு வர்றது. ஸோ அது அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கிறதால தானே. எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அம்மா மாசு இந்த சீன் அப்படின்னா நான் வந்துட்டு ரம்யா கிருஷ்ணனோட அந்த சாங் மின்சார கண்ணா சாங்காகவே நான் வந்துட்டு மெயினாக வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேர் பாடி சீனில் அப்படியே இப்படி வரல கார் மேல நின்னு fight. அந்த சீனுக்காகவும் வந்தேன். செம்மையாக இருந்துச்சு. ஓகே, ஒரு மாஸான டைலாக் இதுல எல்லா டைலாக்ஸுமே மாஸ் தான். ஆமாம். உங்களுடைய ஃபேவரட் டைலாக் அப்படியே மாஸா நீங்களே சொல்லிடுங்க. அளவுக்கு அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் நல்லா வந்தது சரித்திரமே இல்லை. எப்போ இந்த இதுக்குன்னு இல்லை, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இதே டைலாக் போட்டாலும் அதுதான் ரியாலிட்டி. ஸோ நல்லா இருக்கும்.